காற்றும் புயலும் அடிக்கும் பொழுது ஆண்டவரை எழுப்புகிறோம். ஆண்டவரே எழுந்துரும் ஆண்டவரே. என் படகு கவலை போது ஆண்டவர். ஷாப்பா ராக்கா. என் குடும்பம் அழிய போது ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில போராட்டம் கூடிக்கொண்டிருக்குது ஆண்டவரே. காற்றும் புயலும் அடிக்குது ஆண்டவரே. நாலா பக்கம் அடிக்குது ஆண்டவரே. எழுப்புற கால் இல்ல ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே ரட்சிக்கணும். வேற யாருமே இல்ல ஆண்டவரே. அந்த போட்ல பயணம் பண்ண எல்லாருக்குமே பிரச்சனை. எக்ஸ்பர்ட் ஒருத்தருக்கு மட்டும்தான் பிரச்சனை இல்லை. அவர் யார்? இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் என்ன பண்றாரு பாருங்க. எழுந்து நின்று என்ன சொல்றாரா? இறையாதே காற்றையும் கடலையும் அதட்டினார்னு சொல்லப்படுது. இன்னொரு இடத்துல இறையாதே அமைதலா இருக்கிறாரு. இந்த இடத்துல பாக்குற காற்றையும் கடலையும் அதட்டினார். அவர் அதட்டுவார். இன்னைக்கு சொல்லுங்க, என் இயேசு கிறிஸ்து அதட்டுவார். எனக்குள் இருக்கிற அதட்டுவார். எனக்கு விரோதமா எழும்புகிற அலைகளை, எனக்கு விரோதமா எழும்புகிற போராட்டங்களை கர்த்தர் அதட்டுவார். அதட்டுவார். இயேசுவின் நாமத்தை அடங்கு. என் பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற போராட்டமே, என் தேவ ஜனத்துக்கு விரோதமா எழும்புகிற சக்திகளே, இயேசுவின் நாமத்தினால உங்களை அதட்டுகிறேன். இறையாதே அமைதல இறையாதே அமைதல. அவர் அந்த பெரும் காற்றை அதட்டினாராம். என்ன நடந்ததா? உடனே சொல்லுங்க, உடனே அல்லேலூயா, மிகுந்த அமைதல் எனக்கு உண்டாகும். என் வாழ்க்கை அமைதிக்குள் திரும்பும். என் வாழ்க்கை அமைதிக்குள் திரும்பும். என் வாழ்க்கை அமைதிக்குள் திரும்பும். என் சூழ்நிலைகள் அமைதிக்குள் திரும்பும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரே ஒரு வார்த்தை அதான் சொன்னாரா, நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும் ஆண்டு சொன்ன. நான் ஒரே ஒரு அதட்டு தான்